சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அப்ப ஐக்கியத்தில் நடக்கிறதெல்லாம் பாருங்க. ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை, நன்மை இருக்கு, இன்பம் இருக்கு. 3ஆம் வசனத்தில் ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம தேவன் நமக்கு முன்குறித்த கொடுத்த உறவுகளை விட்டு நம்ம பிரிஞ்சு வரும்போது இதனாலே நம்ம மிஸ் பண்றோம்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு இந்த உறவுகளை கொடுத்து ஜீவனோடு இருக்கணும், நன்மையை பெறணும், நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹிம். கர்த்தர் இந்த பாதுகாப்பை ஒரு அம்சமாக நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் இந்த உறவுகளை விட்டு நம்ம தூரம் வரும்போது we are in trouble. இதுதான் ஆண்டவர் எருசலேமிட்ட சொல்றார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ள நான் எத்தனையோ முறை ஆசையா இருந்தேன், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டு. அதோட விளைவு என்ன? இதோ உன் வீடு பாழாய் விடப்பட்டிருக்கிறது. பாழா போச்சு உன் வீடுன்றார். ஏன்னா உன்னை நான் சேர்த்து அந்த சட்டைகளுக்குள்ள மறைச்சு வைக்கிற ஒரு தாயை போல நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் உனக்கு பக்கத்தில் வர்றதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பாருங்க, உறவுகள் அப்படின்னு சொல்லும் போது இதை நாம் தெரிந்தெடுக்கல, கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தார். இன்னார் நமக்கு தகப்பனாக இருக்கணும், தாயாக இருக்கணும், சகோதரனாக இருக்கணும், சகோதரியாக இருக்கணும், பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணலை, கர்த்தர் தான் கொடுத்தார். இந்த உறவுகள் மேல் நாம் உத்தரவாதம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் கேட்கும்போது அவனை யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அவனுக்கு காவலாளியா என்று சொல்லுகிற பதில் கர்த்தர் விரும்புகிற பதில் அல்ல. அப்படிப்பட்ட உத்தரவாதம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆனால் we are heading for trouble. நம்ம ஆபத்துக்கு நேராய் நாம பயணிக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. ஒரு உறவு நம்மளை தேடி வருதா, கர்த்தர் கொடுக்கிறாரா, அதன் மேல உத்தரவாதம் உள்ளவர்களாய் நாம் இருக்கணும். அந்த உத்தரவாதத்தை நாம விரும்பாமலோ உத்தரவாதத்தை விட்டு விட்டாலோ நமக்கு ஆபத்து இருக்கின்றது மறந்துடாதீங்க.